தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் அவலம் அதிகரித்து வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் இது தொடர்பாக குரல் எழுப்பியுள்ளனர். இலங்கை அரசுடன் உடனடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் விரட்டியடிக்கப்படுவதும் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் இப்பிரச்சினை குறித்து மாநிலங்களவையில் பேசிய மதிமுக உறுப்பினர் வைகோ கடந்த 40 ஆண்டுகளில் 875 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இருப்பினும் தற்போது வரை மத்திய அரசு இதுகுறித்து தீர்வு காணவில்லை என சாடிய அவர் தமிழக மீனவர்கள் இந்திய குடிமக்களா இல்லையா எனவும் வினவினார். Met the Prime Minister. I represented the matter. Twice I met the External Affairs Minister, and he also told me we are really worried. We are trying to improve the situation. I said, when in our territorial waters they come and attack and kill, and the bodies are floating in the seas, means I want to know whether these Tamil Nadu fishermen are citizens of India or not. இதேபோல மக்களவையில் மீனவர்கள் விவகாரம் குறித்து பேசிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படும் மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு திருப்பி தருவதில்லை என்றும் இது தொடர்பாக மத்திய அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். Around 177 Indian boats have been taken away. At present it is with the Sri Lankan government and it's nationalized. They make it their own. The boats are never given back now back to the Indian fishermen, even after where they are being released from the prisons. We have to find a solution to this problem. The fishermen from Tamil Nadu can't keep suffering again and again like this. Thank you. சேலம் மக்களவை தொகுதி உறுப்பினரான செல்வ கணபதி தமிழக மீனவர்களை பாதுகாக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றஞ்சாட்டினார். இதனிடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை நேரில் சந்தித்த திமுக எம்பி கனிமொழி மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இலங்கை அரசுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.